வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, நான் உஷாராயா உஷாரு, வேற லெவல் உஷாரு, யாருக்குமே தெரியாம சீக்ரெட் பேசத்துல நான் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த கோவில் நிர்வாகி இருக்காருல, அவர் வந்து கூட்டின்னு போயிட்டு தனியா சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சீக்ரெட் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிருது. எப்படா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் அந்த பக்கம் காத்து வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்து வாங்க போறாரு. அந்த சமயத்தில் திடீர்னு ராஜேஸ்வரி கொஞ்சம் கோபமாவும் கையில் ஏதோ ஒரு குட்டி பாட்டில் வச்சுன்னு இருக்காங்க. என்னடான்னு சொல்லிட்டு இவர் மறைந்திருந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்திருந்து பார்த்துன்னு உடனே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா அவர்கிட்ட பாரு சாமியாரு, கரெக்டாக சோழி எப்படியானு முடிஞ்சிரு, கரெக்டாக எல்லாருக்கும் தீர்த்தம் நீங்கள் தான் கொடுப்பீங்க, அந்த தீர்த்தத்தில் கரெக்டாக அவளுக்கு கொடுக்குறோமோ அந்த லைட்டாக அந்த ஸ்லோ பாய்சனை மட்டும் கலந்து விட்ருங்க. எப்படி இருந்தாலும் 1 மந்த் 2 மந்த்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் முன்னாடி அணுவழுவா சித்திரால்பட்டு அவளே அவள் கதையை முடிச்சுவா. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஆனந்தமாக இருக்கும். அதை நான் பார்க்கணும் கண்குளிர. அதுவும் என் வீட்டுக்கு வந்து என்னவே அதிகாரம் பண்ணுறாளா, என் தம்பியை வச்சு என் கண்ணை குத்த பார்க்குறாளா, அவளை சும்மா விட மாட்டேன், அவளை எதான ஒன்று பண்ணணும், அவளை பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க. யாருடா சாமி உங்கடு இந்த அளவுக்கு கேடு கட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய்க்கு செம்ம கோவம் வந்துடுது. ஷாக் ஆயிடுறாரு, என் அக்கா இந்த அளவுக்கு மோசமாக்குறாங்களான்னு சொல்லிட்டு. அந்த மானம் கட்டணும் வந்து, மேடம் நீங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் எனக்கு பக்காவாக செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான வேலையை நான் செஞ்சு கொடுத்தாதான் எனக்கு மரியாதை, நான் வேலையை செஞ்சு முடிக்கிறதுல கேடி இல்லை கில்லாடிறங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அவன் பெருமை பீத்தின்னுக்கிறான். டேய், இது எதனா விளையாட்டா, இல்லை நாட்டுக்கு எதனா வாங்கி தர போறியா, இல்லை வீட்டுக்கு எதனா சேமிச்சு வைக்க போறியாடா, லவடிக்க பால் பாவண்டா மல்லி, அவளை கொள்றதுக்கு இதில் அப்படியே பெருமை வேற, இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்தானே இப்போ போய் பேசலாமா மாணவான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காரு. ஏன்னா இப்போ போய் பண்ணால் பண்டிகை எல்லாமே ஒரு பக்கம் இதாயிரும். எங்கள் அக்கா வழியிலே விட்டு அவளை நான் மாட்டிக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும். அந்த ஸ்லோ பாய்ஸ்னு யாருக்கும் தெரியாமல் நான் எடுத்துகிட்டு தேனா மாற்றணும். அதுக்கப்புறம் மல்லிக்கு அதை கலந்து கொடுத்த மாதிரி மல்லி எந்த அளவுக்கு அவங்க சித்திரவதை பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு இவங்க மல்லி மேலே பழி போடுறாங்க. அப்போ மல்லி சொன்னது எல்லாமே உண்மைதானா? மல்லி இவங்க எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் தான் இவங்க கண்ணு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஏன் மல்லியை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எல்லாத்தையுமே இவங்களை பார்த்தா ஸ்டேட்டஸ் மாரி ஸ்டேட்டஸ் யாருக்கிட்டே இருக்கு, எல்லாருக்கிட்டே காசு இருக்கு. ஆனால் குணன்றது ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கு. இப்போ ஏதான ஒன்று நம்ம விஜய்க்கு ஆகிட்டாலும் காசு இல்லைனாலும் அந்த சமயத்தில் நம்ம மல்லி கண்டிப்பாக வச்சு காப்பாற்றுவோம். ஏன்னா அவங்களுக்கு 2 சூழலில் வாழ தெரியும். ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு தேவைன்றதே இல்லை, ஏதோ ஒரு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுற தெம்பு இருக்கு. நம்ம விஜய் அவங்களே காப்பாற்றுவோம். ஆனால் நம்ம ரஞ்சிதா இருக்காங்களா, காசு போன அடுத்த செகண்டே போடாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக தள்ளி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ கூட ஜென்ரேஷன்ல நிறைய பேர் அப்படிதான். கரெக்டாக பெற்றவங்களே பெண் பிள்ளையில கரெக்டாக எப்படியா வயசான ஆளுங்க அந்த மாதிரி காசு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி, காசு முக்கியம்னு சொல்ல, ஆனால் அது அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குங்க. ஒரு 3 வயசு இல்லை 4 வயசு டிஃப்ரெண்ட்ல மேரேஜ் பண்ணலாம், அதை விட்டு 10 வயசு 20 வயசு இந்த மாதிரி நிறைய தகவல் நடந்துன்னு இருக்கு. அவங்களோட பொண்ணு வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா வச்சு போறான்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் தள்ளிட்டு அவன் குடிச்சு போட்டா அப்பப்போ அந்த அடிக்க அப்படி குடிக்காமனாலும் வயசாகிட்டு ஒரு சிலருக்கு அது ஏதோ ஒரு அளவுக்கு நல்லபடியாக அமைஞ்சிட்டு. மற்ற முக்கால்வாசி இடத்துல பெண்களுக்கான உரிமையாக அங்கே இல்லைங்க. எல்லாமே அந்த வயசான நபர் தான் பேசுவார், கல்யாணம் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி எல்லாம் போயின்னு இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிற இந்த கால சூழ்நிலையில் நம்ம மல்லியை மாதிரி ஒரு தங்கமான புள்ள யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கிடைச்சிக்கிறதுக்கு நம்ம விஜய் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு கரெக்டாக இவங்க அக்கா பேச்சை கேட்டுன்னு எப்பத்தாலும் நச்சு இருந்தார். இப்போ இவருக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சு வச்சுல. இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவிட மாட்டேன், மல்லி என்னோட உயிர், அந்த உயிரை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் அந்த சவாலை ஏற்றுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு, இந்த பிரச்சனை எப்படி சுமூகமாக முடிக்க போறாரு அப்படின்றதாங்க இங்கே கதையாகவே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதில் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. என்னென்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லோ பாய்ஸ்னா ராஜேஸ்வரிக்கு ஒரு டைம் கொடுத்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வந்து போயிடுது. ஏன்னா இந்த அளவுக்கு இவங்க இருக்காங்களே, அந்த மாதிரி நாமளும் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம வச்சு செய்யணுங்க, யாரையும் சும்மா விடக்கூடாது. அவங்கவுங்க இடத்த அவங்க எடுத்து வச்சு செஞ்சாதான் அவங்களுக்கு புத்தி வரும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.